முதற்கட்ட பரப்புரையை தேர்தல் அறிவிக்க பின்னர் முதற்கட்ட பரப்புரையை தொடங்கியுள்ளார். அவர் வந்து இப்போ அவர் பேசுறது, அவர் நடந்துக்கிற விதம், போக்குவரத்து எல்லாத்தையுமே பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து அவர் வந்து எல்லாருமே வந்து ஒன்றும் தெரியாது அப்படின்ட்டு கொஞ்சம் கடுமையாக வந்து விமர்சனம் பண்ணுறாங்க. நான் வந்து அவர் எடப்பாடி பழனிசாமி எல்லாம் வந்து ஒன்றும் தெரியாதவர், அப்பாவி, அவருக்கு வந்து விவரம் தெரியாது, அப்படி அது மாதிரிலாம் நான் வந்து சொல்ல மாட்டேன்னா அதுக்கு வந்து ஒரு மிக முக்கியமான காரணங்கள் இருக்குது. என்ன காரணம் கேட்டினா, அவர் வந்து விவரமான ஆளுங்க. எடப்பாடி பழனிசாமி அரசியல்வாதியிலே வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல்வாதி. அந்த எடப்பாடி வந்து சாதாரண விவசாயியாக இருந்த எடப்பாடி அதிமுக இருந்து இருந்த இடம் ஜெயலலிதா அம்மையார் இறக்குற வரைக்கும், முதலமைச்சராக அறிவிக்கப்படுற வரைக்கும், சசிகலா அம்மையாரால் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கிற வரைக்கும் யாருக்கும் வந்து தெரியாது. அப்படியே வந்து மூத்த பத்திரிகையாளர் சேம்தான் சொன்னார், அதை அறிவித்த பிற்பாடோட வந்து அவர் படத்தை தேடி தான் எடுத்து வந்து கொண்டு வந்து போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு இதை கருத்து சொன்னார். அதனால் அப்படியேப்பட்ட எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் விவரம் இல்லாதவர் கிடையாதுங்க. நல்ல என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல விவரமான ஆளுங்க. அவர் என்ன விவரம் கேட்டிங்கன்னா, சீட்டு கொடுத்த சசிகலா அம்மையாரை வந்து ஓரம் கட்டிவிட்டார். இன்றைக்கி அந்த அம்மா போய் தனியாக வந்து பாட்டாளி மக்களோட டாக்டர் ராமதாஸ் அவங்களோட கூட்டணி சேர்ந்துட்டு ஒரு போட்டி போடுறாங்க. அப்புறம் வந்து தினகரனை வந்து ஒழிச்சு கட்டினார். இப்போ திருப்பி கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற மதிப்பறையை கெடுக்கிறதுக்கு அதுக்குள்ள வேலையும் சீட்டு ஒதுக்குறதுல வந்து காட்டிட்டார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பாரதிய ஜனதா கட்சியை கிட்டத்திலே வச்சுக்கிட்டு அவங்க வந்து என்னென்ன வேலை பார்க்கணுமோ அவ்வளோ வேலையை வந்து பார்த்துட்டாரு. இப்போ வந்து வாசம் வந்து இவர் மதிக்காமல் நேரடியாக வந்து அங்கே வந்து பிஜேபியில் போய் பேச்சுவார்த்தை எடுத்தார். 5 தொகுதியில் கொடுத்துருக்காரு. 5 தொகுதி வந்து ஒரு தொகுதி கூட அந்த வாசன் வந்து ஜெயிக்க முடியாது, தமிழ் மாநில காங்கிரஸ் ஜெயிக்க முடியாது. அது மாதிரி 5 தொகுதியை தேர்வு பண்ணி கொடுத்துருக்காரு. தொடர்ந்து பெரிய விஐபின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தில் முதன்மையான வேட்பாளராக இருக்கிற வேட்பாளர்களை எதிர்த்து அமைச்சர்களை எதிர்த்து போட்டி போடுற அளவுக்கு வந்து அவர் வந்து அவரை வந்து ஆளாக்கிட்டார். அப்போ அதில் வந்து 5-1 கூட வந்து ஜெயிக்க போகிறோம்னு ஆயிடுச்சு. இப்போ இது மாதிரி செய்திருக்காரெல்லாம் அவர் திறமல்லாமல் இருக்கார். அவர் நோக்கம் ஒன்று தாங்க, அவர் வந்து எதிர்கட்சி தலைவராக வரணும். எதிர்கட்சி தலைவராக வந்துட்டு அந்த அவர் சம்பாதிச்ச சொத்தெல்லாம் கவர்ந்து பண்ணிக்கணும். அதை விட இல்லாமல் அதிமுக பொதுச் செயலாளர் பதவி வந்து விட்டுவிடக்கூடாது. அதிமுக பொதுச் செயலாளர், ஏன்னா அது திட்டமிட்டு தான் வந்து ஓபிஎஸ் வந்து கட்சியிலேருந்து விரப்பிட்டு இப்போ அதிமுக வந்து முழுசாக அவர் கையில் வந்துடுச்சு. யாரை எழுத்து கேள்வி கேட்க ஆள் கிடையாது. அவரை விட திறமையான ஆள் வளர்ந்துடக்கூடாங்கிற ரொம்ப குறிக்கோளாக இருக்கார். யார் வந்து அவர் எடப்பாடி பழனிசாமி எதுக்குறாங்களோ அவ்வளோ பேர் வந்து